ஒரு பெரிய ஹைவே, அதுல திடீர்னு டிராபிக் ஜாம் ஏற்பட்டு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டா எப்படி இருக்கும்? சோ இப்படிதான் ஒரு ஹைவே மாதிரி சேட்டலைட் சாலை நம்ம பூமியை சுத்தி நிரம்பி இருக்கு. இந்த டெக்னாலஜி டிராபிக் ஜோன் உருவாகி ஒரு ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் சில 100 மைல்களுக்கு அப்பா ஒரு சின்ன சேட்டலைட் வேற ஒரு சேட்டலைட் மோதுனா அது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனை உருவாகும். இந்த மோதல்ல சேட்டலைட்ஸ் நொறுங்கப்பட்டு நூற்றுக்கணக்கான ஸ்மால் மெட்டல் பீசஸா உருவாகும். இதான் ஸ்பேஸ் டெப்ரிஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெப்ரிஸ் ஒவ்வொன்றும் 20,000 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பீஸ் கூட இன்னொரு சேட்டலைட்ஸ் மோதுனா அதுவும் நொறுங்கி நூற்றுக்கணக்கான டெப்ரிஸ் உருவாகும். இதான் சயின்டிஸ்ட் கெஸ்லர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. செயின் ரியாக்ஷன் ஆஃப் கொலிஷன். இந்த கதை ஆரம்பிச்சது 1957. அப்பதான் ரஷ்யாவோட முதல் சேட்டலைட்டான ஸ்புட்னிக் லான்ச் பண்ணாங்க. அந்த நேரம் அந்த சேட்டலைட் ஒரு சிம்பிள் மெட்டல் ஸ்பியரா மட்டும் தான் இருந்துச்சு. அதுல எந்த ஒரு கேமரா ஆப்ஷனோ இன்டர்நெட் ஆப்ஷனோ எதுவுமே கிடையாது. அந்த சேட்டலைட்ஸ் வெறுமனே ஸ்பேஸ்ல ஒரு பீப் சவுண்ட மட்டும் ஒழிச்சிட்டே இருக்கும். இது மனித குலத்துக்கு ஒரு பெரிய சாதனையாகவும் ஒரு டெக் ஈவெண்ட் ஆகும் இந்த நேரத்தில் அமைஞ்சது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.